சஷ்டி விரதமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச பின்னாடி மறுநாள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையிலேயே லஞ்சுக்கு பிரியாணி பண்ண சொல்லிட்டு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சிருந்தேன். அதை கஞ்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்ச அரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து தண்ணி சேர்த்து நல்லா உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அது கூட கடைசியில் சீரகத்தூள் கூடவே வந்து கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்து அது குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. காலையில் இப்போல்லாம் டீ குடிக்கிறதே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு டீ குடிக்கிறதெல்லாம் விட்டு. ஸோ அதனால அந்த அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா லெமன் ஹனி சேர்த்து அது கூட சுடுதண்ணி சேர்த்து குடித்தேன். டெய்லி வந்து டிஃப்ரெண்டாக குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நான் எந்த மாதிரியான ட்ரிங்க் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் டெய்லி இன்க்ளூட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்காக வழக்கமாக நான் குக்கரில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், ரெசிபியும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வந்துட்டு நான் பண்ணும்போது உங்களுக்கு அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்தது, கொஞ்சம் கூட குலையாம உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு சீரக சம்பா அரிசி பிடிக்குமா இல்லை பிரியாணியில் வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.